குஜராத்துக்கு நம்மளால நினச்ச உடனே போக முடியாது. ஆனால் குஜராத்தி டிஷ் ஒன்று நம்ம நினச்ச உடனே சட்டுன்னு வீட்டில் பண்ணிடலாம். அதுதான் சேவ் டமாட்டர் சப்ஜி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரிப்பரேஷன் போயிடலாம். அடுப்பை பற்ற விட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கட்டும், அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே தக்காளி மட்டும்தான். ஸோ உங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் ஃபேமிலியில் 3 பேருக்கு நான் ஒரு 1/2 கிலோ கிட்ட தக்காளி போட்டிருக்கேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கினானே இந்த மாதிரி வாட்டரியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும். அப்புறமா டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், 3யும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம், ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும், அப்போ நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 minutes நல்லா பாயில் பண்ணி விட்டால் நம்ம போட்ட மசாலாஸோட பச்சை வாசனைலாம் போய் தக்காளியும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். நிறைய கொத்தமல்லி போடுங்க, அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டு இறக்கினா நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பூஜியா சேவ்னு கடையில் விற்கும். இதுதான் இந்த கிரேவியோடைய முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதை வாங்கிக்கோங்க. பூரி சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே இந்த சப்ஜி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பரமாறும்போது மேலே அந்த பூஜியா சேவ் கார்னிஷ் பண்ணி போடணும். அப்போ தான் அந்த சேவோட க்ரன்ச்சினஸ் நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.